Hey guys, welcome to our channel Feel Dark Fanfic Star Fantasy World. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னா ஐம் ரியலி டேம் பிஸி. கமெண்ட் பக்கம் வரதில்லை. அப்போ லைக் எப்போயாச்சும் டைம் இருக்கும்போது மேலே இருக்க கமெண்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு தெரியும் கீழே இருக்க கமெண்ட்லேருந்து தான் போகணும். பட் ஐம் டேம் பிஸி, ஐம் டேம் பிஸி ப்ரோ. சரி வாங்க நம்ம இந்த ஸ்பெஷல் ஷார்ட்குள்ளே போயிடலாம். ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க, ஸோ தட்ஸ் வை. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் ஷார்ட் வந்து யூ கில் மை ஹஸ்பண்ட் பட் ஸ்டில். அங்கே போயிடலாம்ல. ஸோ நீங்கள் தான் அப்படியே உங்கள் பேபி பம்மை க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஆர் நவ் 7 months. சேக்கே தான் அவங்க காலுக்கு அப்படியே மசாஜ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இல்லை போதும், வேலைக்கு டைம் ஆகுதில்ல, கிளம்பலையா? வேலை வெயிட் பண்ணோம். வேலை வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோட்டோ கிஸ் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுறான். நீங்கள் இல்லை கால் வீங்குது பார். இனி நான் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாக வந்தால் அவனை வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன். அப்படி இல்லைன்னா லேடி கான்ஸ்டபிள் அனுப்புகிறேன். பத்திரமா போனேன். இல்லை அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு சொன்னா கேளு, டென்ஷன் ஆகாதா நீங்கள்? சரி ஓகே, குட் அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக எழுந்துச்சு உங்கள் ஹிப்பை பிடிச்ச கிட்ட எடுத்து உங்களுடைய ஃபோர்ஹெட்டில், சீக்ஸில், அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பொம்மை மாதிரி இருக்கீங்க. செக்கே அப்படியே உங்களை பார்த்துறான். ஹைஸில் லைட்டாக பெயின் தெரியுது. நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சேக்கேவும் அங்கேருந்து போகிறான். போகும்போது உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். அவன் போன பிறகு நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்க. ஏன் உன் கண்ணில் பெயின் தெரியுது சேக்கே? இன்னும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டா? நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் சேக்கே. நீ என் ஹஸ்பண்டை கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்க. இங்கே சேக்கே போகும்போது அவனுடைய ஐஸ்லேருந்து லைட்டாக டியர்ஸ் வருது. பட் அது அப்படின்னு ஊதி தள்ளிடுறான். அவன் ஃபேஸ் மறுபடியும் பிளாங்க் ஆகிடுது. ஸோ அவன் வந்து போன உடனே அவன் வேலை செம்ம ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். இங்கே நீங்கள் வீட்டில் சும்மா ரூம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்களை பார்த்து தாலி தொங்க போட்டிருக்கா பாரு, தங்கத்தை பாரு. அவன் புருஷன் அவளை தங்கத்தாலேயே மினுக்கிறான். கையில் தாங்கன்னு தாங்குறானு. நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு புருஷன் கிடச்சிருந்தா நம்மளாம் வானத்தில் பறந்துருப்போண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறான். அது உங்களுக்கு நல்லாவே கேட்குது. பட் நீங்கள் அதெல்லாம் இது பண்ணாமல் சும்மா அப்படியே கார்டனில் வந்து உக்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆன உடனே என்னாச்சுன்னு ஒரு குட்டி அப்படியே ஒரு மெமரிஸ். ஸோ ஜேகே மேரேஜ் பண்ண உடனே உங்களை அங்கேருந்து கூப்பிட்டு போயிருப்பான் ஒரு ஹனிமூன் மாதிரி. நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் ஆகிருக்கும்ல, அப்போ நீங்கள் வந்து பேசி வச்சுருப்பீங்க, எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து போகணும் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகேக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஸோ கரெக்டாக உங்களை பாரிஸ் தான் கூப்பிட்டு போகிறான். உங்களுக்கு என்ன ஐடியானே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக தான் உங்களை கூப்பிட்டு போகிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், ஃப்ளைட்டில் என்ன போகும்போது பேபிக்கு எதுனா ஆகிட போகுதுன்னு. அது உங்களால் விசிபிளாக பார்க்க முடியுது. அது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்த வரைக்கும் ஜெக்கே செம்ம ஃப்ரீக், கேர்லெஸ், ஒரு போலீஸ் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டான். லிட்ரலாக ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். உங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறது, அடிக்கிறது அந்த மாதிரி தான். அடிக்கலாம் மாட்டான். லைக் அவன் அடிக்கிற விதம் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஆனால் இப்போ ஃபுல்லாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான். ஒரே நாளில் நீங்கள் இப்போ ஒரு ஹோட்டலில் இருக்கீங்க, பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க, செம்ம வியூ, அந்த பாரிஸோட வியூ, அந்த ஒரு ரூமே செம்ம காஸ்ட்லின்னு நல்லா உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அந்த ஈஃபில் டவர் பக்கத்தில் கிடைக்கிறது இட்ஸ் நாட் சிம்பிள் ரைட். ஸோ நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான் ஏதோ ஒரு ஃபைலை தான் பார்த்துட்ருக்கான் ஒரு மாதிரி. இங்கே திரும்பி பார்த்துட்டு இங்கே வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்கள் பின்னாடி இருந்து ஜங்குக் பண்ணி நல்லா இருக்குல்ல, நல்ல வேலை இந்த டைமில் கூட்டம் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அந்த ஈஃபில் டவர் கீழே பார்க்குறீங்க, அவ்வளோ க்ரௌடு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்த்து
அப்படின்றீங்க. இல்லை, கீழே தானே கூட்டம் இருக்கு, நம்மளை சுற்றி சவுண்ட் எதுவும் இல்லை பார்த்தியா? நோ டிராஃபிக் சவுண்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா இது நைட்டு 12 o'clock. நைட்டு 12 o'clock தான் இருந்தாலும் நல்லா இருக்குது. சத்தம் இல்லாமல் உன்னுடைய வாய்ஸ் இவ்வளோ பக்கத்தில் கேட்டுட்டு உன்னை ஹக் பண்ணிவிட்டு உன் வயிற்றுக்குள்ளே என் குழந்தைய ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பெஸ்ட்ஃபுல்லாக இருக்குது. பெஸ்ட்ஃபுல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இப்படி ஒரே நாளில் எப்படி இப்படி மாறின ஜேகே? தெரியல, இதோ இதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே அப்படியே கையை விட்றா. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு நீங்கள் ஜேகே தான் பார்க்குறீங்க. சிக்காவோட லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு அந்த மீனில் கைவிடல, இதுக்கு தான் கைவிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களோட தாலி எடுத்து வெளியே போடுறான். அந்த தாலி உங்கள் கழுத்தில் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அதோடைய வெயிட்டை உங்களால் சுத்தமாக பியர் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த தாலி ஜேகேவோட டேக். நீங்கள் அப்படியே அந்த தாலியை குனிஞ்சு பார்த்துட்டு ஜேகேவை நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே அந்த தாலியை ஒரு மாதிரி அட்மையர் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு முன்னாடி இருக்க ஈஃபில் டவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி கூல் ப்ரீஸ், டிராஃபிக் சத்தம் கிடையாது. கீழே நிறைய பேர் இருக்காங்க. லைக் அங்கங்கே பேசிட்டு ஒரு சில பேர்லாம் அங்கேயே படுத்துட்டு அந்த மாதிரி இருக்காங்க. சவுண்ட்லாம் அவ்வளோவா கேட்கல. ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக ஒரு ஹாப்பி மூமெண்ட் மாதிரி. டோன்ட் ஃபீல் எனி ஹாப்பி, பட் ஸ்டில் ஒரு காம் மைண்டோட. ஸோ ஜேகே அப்படியே பொறுமையாக அவங்கள தூக்குறான். ஜேகே என்ன ஜேகே, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ நினச்சேன்டா எனக்கு கொஞ்ச நேரம் நல்லவனாக மாறிட்டேன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பொறுமையாக கொண்டு போயிட்டு பெட்டில் உட்கார வச்சு உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் ஹெவியாக ஒரு ஃபேப்ரிக் போட்டிருப்பீங்கன்னா அது கொஞ்சம் கூல் டைம், லைக் வின்டர் டைம். ஸோ பொறுமையாக உங்களுடைய ஓவர் ஜாக்கெட் கழட்டுறான். நீங்கள் எந்த அப்போஸும் பண்ணலை. ஸோ பொறுமையாக கழட்டுறான். உள்ளே ஒரு குட்டி ஷர்ட் அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கீங்க. ஸோ பொறுமையாக அவனுடைய ஷர்ட்டையும் கழட்டிட்டு அப்படியே உங்கள் மேலே ஓர பார்க்குறான். நீங்களும் அப்படியே தெரிஞ்சது தானே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே மனசில் நினச்சிட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே கிட்ட வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டு, உங்கள் ஐஸு, உங்கள் நோஸு, உங்களுடைய சீக்ஸ்ன்னு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போயிட்டு பொறுமையாக உங்கள் ஷர்ட்டை தூக்குறான். நீங்கள் ஐஸை அப்படியே மூடிக்கிறீங்க. ஸோ உங்கள் கிஸ் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கிலேருந்து அப்படியே உங்களுடைய நாவி கிட்ட போகுது. அப்புறம் பொறுமையாக ஜேகேடைய உங்கள் மேலே கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்போஸ் பண்ணலை, கிஸ் பேக் பண்ணலை. லைட்டாக ஜேகே உங்களோட லிப்ஸை கடிக்கிறான். நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே அவன் ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் ரைஸில் அப்படியே ரேப் பண்ணி உங்களை லைட்டாக அப்படியே பிடிக்கிறான் இருக்கமா. அந்த கிஸ் ரொம்ப ஒரு மாதிரி இன்டிமஸியாக போகுது. ஜேகே அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறான் பக்கத்தில். ஒன்றும் புரியல. உங்கள் 2 பேரை சுற்றி ஒரு மாதிரி சாஃப்ட் ஹெவியான ஒரு பெட்ஷீட்டை போட்டுட்டு உங்களுடைய ஷர்ட்டை மட்டும் கீழேருந்து ஒரு 4-5 பட்டனை கழட்டிட்டு அவன் ஹேண்ட்ஸ் அவனோட உங்கள் ஸ்டொமக்கில் வச்சு லைட்டாக க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடிடுறான். நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு. 1 hour போகுது, 2 hour போகுது. நீங்கள் அப்படியே சீலிங்கே ஸ்டார் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் அப்படின்னு சொல்லிட்டு கொரட்டை விட்டுட்ருக்கான். ரொம்ப சாஃப்டாக தூங்கிட்டான். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவனுடைய சீக்ஸை க்ராஸ் பண்ணுறீங்க. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிடுறான். இப்போ என்ன சொன்னான்? லவ் யூவா? அப்புறம் அப்போ
கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ்ன்னு சொன்னால. ஓ அப்படின்னு சொல்லிட்டு செக்கவே பார்க்குறீங்க. இப்போ என்ன எதுவும் பண்ணலையா? நான் அவன் ஃபஸ்ட் நைட்டுன்னு சொல்லுவான்னு நினச்சேன். ஸோ அவன் என்ன எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஸை பிளிங்க் பண்ணி பார்க்குறீங்க. செக்கேவை மறுபடியும் பார்க்குறீங்க. ஒன்றுமே புரியல. ஸோ எஃபென்ச்சுவலாக செக்கேவை பார்த்த மாதிரி அப்படியே தூங்கிட்டீங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சா ஒரு மாதிரி ஒரு சாஃப்டான மியூசிக் ப்ளே ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அப்படியே தூக்கத்துலேயே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்லீப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் ரொம்ப மினிமலைஸாக நோட் பண்ணால் ஒரு மாதிரி அந்த டிராஃபிக் ஜாம் சத்தம், அந்த கார் ஹார்ன் சத்தங்கள்லாம் கேட்குது. இருந்தாலும் அந்த மெலோடியான சவுண்ட், உங்களை சுற்றி ஒரு வார்ம் அண்ட் கூலான ஒரு கிளைமேட், ஒரு மாதிரி நீங்கள் ஸ்னகிள் பண்ணிவிட்டு தூங்குறீங்க. செக்கே தான் உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். அவனோட ஃபோனில் ஒரு மாதிரி செம்ம மெலோடியான ஒரு மியூசிக் போட்டு அவனுடைய ஃபோனை லைட்டாக அவங்க ஹெட் கிட்ட வச்சுட்டு அவனுடைய ஹெட்டை அப்படியே கையில் ஒரு முட்டு கொடுத்துட்டு இன்னொரு ஹேண்ட் இன்னும் உங்களுடைய ஸ்டொமக்கை க்ராஸ் பண்ணிவிட்டு உங்களை ரொம்ப அட்மையர் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் தூக்கத்தில் பண்ணுற ஒரு குட்டி குட்டி கிஷ்டரம், ஹீ ஃபெல் இன் லவ் வித் யூ. பட் அது உங்களுக்கு தெரியல. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ஏஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. ஜேகே தான் உங்களை அப்படி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷிட் நான் எங்கே இருக்கேன்னு மறந்துட்டேன், இப்போ என்ன சொல்கிறது, ஐயோ இவ்வளோ ஆக்வர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக்கே பார்க்க முடியாமல் அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. செக்கே பொறுமையாக அந்த குட் மார்னிங் பொண்டாட்டி, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு செக்கே அப்படியே ஏஞ்சி போகிறான். நீங்கள் அப்படியே செக்கவே பார்க்குறீங்க. ஸோ அவனுடைய கை ஒரு சைட் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, லைட்டாக அவன் முதுகுன்னு லைட்டாக ரெட்டாக இருக்குது. உங்களுக்கு புரியுது அவன் ரொம்ப நேரமாக அப்படி படுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ செக்கே போன உடனே உள்ள ஷவர் சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே பிளிங்க் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அந்த பாரிஸ் ஒரு 1 வீக் நீங்கள் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. லிட்ரலாக வந்து நீங்கள் ஏதோ புதுசாக சப்போஸ் ஜேகேவை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மீட் பண்ணாமல் இருந்திருந்தா, அந்த உங்கள் ஹஸ்பண்ட் என்னுடைய ஃபஸ்ட் ஹஸ்பண்டாக ஜேகே கில் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த ஜேகேக்கு நீங்கள் ஃபாலோ ஆகிருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க. ஜேகே உங்களை அப்பத்துலேருந்து தொடவே இல்லை. சம்டைம்ஸ் உங்கள் மூட் ஸ்விங்னால நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் இன்டிமசியாக இருப்பீங்க. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ, நாட் ஈ வாண்டட். ஸோ இப்போ நீங்கள் தான் அப்படியே அதை யோசிச்சுட்டே இருக்கீங்க. லைஃப் ஒரு யூட்டர்ன் எடுத்த மாதிரி இருக்குது ஜேகே. என்கிட்ட நீ எவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுவ. தோ உன்னோடைய டாக என் கழுத்தில் வந்ததுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்குது. பட் என்னால் தான் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு செக்கி கட்டின தாலியே பார்த்துட்டு இருக்கீங்க. செக்கு தாலிலாம் பிரித்து கோத்து அதை நீங்கள் கோல்டில் தான் செக்கி உங்களுக்கு போட்டு விட்டுருப்பான். ஒரு ஹெவி டேக், இது ஜியானோட ப்ராப்பர்ட்டின்னு அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லி அது உங்கள் தலையிலேருந்து கழட்டலான்னு வரீங்க. லிட்ரலாக உங்கள் முடி மட்டும்தான் இப்போ லைட்டாக அந்த தாலியில் இருக்குது. ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. திரும்பி போட்டுடுறீங்க. ஸோ அது உங்கள் வயிற்றில் லைட்டாக ஹிட் ஆகிட்டு போயிட்டு மறுபடியும் சாஃப்டாக ஒரு ஹிட் பண்ணி அப்படியே இருக்குது. ஒரு மாதிரி ஹேங் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அந்த தாலியை பார்த்துட்டு மறுபடியும் படுக்கலான்னு வரும்போது கீழே அந்த நாக் சவுண்ட். ஸோ நீங்களும் பொறுமையாக உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு இறங்குறீங்க. ஸோ ஜேகே சொன்ன மாதிரி ஒரு லேடி கான்ஸ்டபிள் அமுச்சு விட்டுருக்கான். நீங்களாம் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு மாதிரி இவளா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி லைட்டாக ஆட்டிடியூட் பண்ணுறீங்க. அந்த பொண்ணும் மேம் ஜேகே சார் உங்களை வாக்கிங் கூப்பிட்டு போக சொன்னாங்க. நீ எதுக்கு வந்த? நீ எதுக்கு வந்த? இல்லை வேறு கான்ஸ்டபிள்
பிஸியாக இருந்தாங்க அதான். ஓ, வெளியவே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே அப்படியே உட்காந்து நீங்கள் அப்படியே இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவளும் உங்களை முறைச்சி பார்த்துட்டே வெளியே நின்றுட்டுருக்கா. ஸோ எஃபென்ஷுவலாக மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட கேட்குறா, மேம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஒன்றும் உங்களுக்கு இங்கே வேலை செய்ய வரல, ஏதோ ஜேகே சார் சொன்னாருன்றதுக்காக தான் வந்தேன். என் ஆக்சுவல் வேலை ஒன்றும் உங்களுக்கு நர்சிங் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி ஆட்டிடியூடாக பேசுகிறா. நீங்களும் ஓ அப்படியா, வெல் நீ உன்னோட ஜாபை கண்டினியூ பண்ணலாம், எனக்கு நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவளுக்கோ செம்ம காண்டாகுது, ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஜேகே வந்து மெசேஜ் பண்ணுறான் அவளுக்கு. நீங்கள் பார்க்குறீங்க என்ன மெசேஜ்னு, என்ன ஃபேஸ்லாம் அவளுக்கு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டே பார்க்குறீங்க. ஸோ அவள் லைட்டாக ஷை ஆகிட்டு, மேம் சார் இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் வந்துடுவாராம், அதுக்குள்ளே உங்களை வாக்கிங் கூப்பிட்டு போக சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு. அப்படியா, என்னால் வர முடியாது மேம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. முடியாதுன்னு சொல்கிறேன்ல மேம், இது உங்கள் குழந்தைக்காக தான் அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கம்மன் ஆயிடுறீங்க. ஸோ அவளும் கொஞ்சம் நேரத்தில் கேட்டுறா, ப்ளீஸ் மேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ நீங்களும் பொறுமையாக ஏஞ்சி வரீங்க. ஸோ அவள் அப்படியே உங்கள் கூட கார்ட் பண்ணுற மாதிரி நிற்கிறா. நீங்கள் பொறுமையாக அப்படியே அந்த கார்டனை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி நீங்களே யோசிச்சுட்ருக்கீங்க, எவளுக்கும் ஜெகிக்கும் அதெல்லாம் ஓடுதான் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஸோ ஒரு 3 months முன்னாடி இந்த பொண்ணை நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து லைட்டாக ஒரு மாதிரி சலிச்சுட்டு தான் பண்ணுவா. ஸோ நீங்களும் ஓகே ஒரு வேலை இந்த மாதிரி வேலை பண்ணுறது அவளுக்கு பிடிக்கல போல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தவங்க எப்போவுமே வந்து உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க வருவாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறீங்க, நேற்று ஒரு புது பொண்ணு வந்திருந்தா? ஆமாம் மேம், அது எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதான் ஜங்குக் சார் வந்து அவளை அனுப்பிச்சி விட்டார். ஓ சரி மேம், சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த பொண்ணு உங்ககிட்ட எப்படி நடத்துக்கிறா? லைட்டாக ஆட்டிடியூட் தான் காமிக்கிறா. ஏன் என்னாச்சு? மேம் ஆக்சுவலாக அவளுக்கு ஜேகே சார் மேலே ஒரு கண்ணு. என்ன? ஆமாம் மேம், அவளுக்கு ஜேகே சார்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரொம்ப கெஞ்சி கேட்டு இந்த டிபார்ட்மெண்ட் வந்திருக்கா, ஜேகே சார் கீழே ஒர்க் பண்ணோன்னு. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்பத்துலேருந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு அவளை பிடிக்காது, இப்போ இன்னும் சுத்தமாக பிடிக்காது. அவளை வேணுன்னே நீங்கள் வெறுப்பேற்றுவீங்க, அவளும் ஈஸியாக வெறுப்பாயிடுவாள். ஸோ இதுதான் பேக் டு த ஸ்டோரி. ஸோ இப்போ நீங்கள் அவளை பார்த்து ஒரு மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஜேகே வரான். ஸோ ஜேகே வந்த உடனே அப்படியே அவங்கக்கிட்ட தான் வந்து கால் வலிதா இல்லை உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தான் போயிட்டு சிரித்து பேசுகிறான். தேங்க்யூ மேரி, ரொம்ப தேங்க்ஸ் பார்த்துக்கிறதுக்கு, எதுவும் தப்பாக நினச்சிக்காதல. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எப்படி போச்சு கேஸ்? அதை ஏன் கேட்குற, அந்த பேஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் ஒர்க் விஷயமா பேசிகிட்ருக்கான். ஸோ அந்த பொண்ணு அப்படியா சார், சரியானவன் சார் அவன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து அவன் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அதை பார்க்குறீங்க, அடுத்த டார்கெட் போல் ஜேகேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க தாலி அப்படியே பிடிச்சி அப்படியே நோண்டிட்டு ஜேகேவும் அந்த பொண்ணு பேசுகிறது தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகேவும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு லைட்டாக அந்த பொண்ணுடைய ஷோல்டரில் டேப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட தான் வரான். நீங்கள் அப்படியே முகத்தை திருப்பிக்கிறீங்க. ஸோ ஜேகே கிட்டே வந்த உடனே அப்படியே உங்கள் காலை தூக்கி அவனுடைய லேப்பில் வச்சுட்டு பொறுமையாக மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கான். எப்படி போகுது லைஃப் உனக்கு? என்ன திடீர்னு கேட்குற நிகழ்? இல்லை இப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல? ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒர்க்கில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும்மா. ஆமாம்,
அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் கம்முன்னு செக்கியை பார்க்குறீங்க. ஆமாம்ல, புது பொண்ணு வந்துட்டா, அவனும் உன்னை பார்த்து வழியிறாள, நீ எப்படி தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்டு அப்படியே உங்கள் காலை ஜெக்கியோட லேப்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறீங்க. ஜெக்கே பார்க்குறான். ஏய், கால் வலிக்குதுன்னு சொன்னேன், வீங்கிருக்கேடி, எனக்கு தெரியும், என்னை பார்த்துக்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்களும் மேலே போனோடனே ஜெக்கே உங்கள் பின்னாடியே வரான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டான். ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி அவன் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கான் வந்ததுலேருந்து. ஸோ இப்போ டைம் 10 ஆச்சு. உங்களுக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு அவனும் அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போயும் ஒர்க் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஏஞ்சி ஜெக்கே பக்கத்தில் போகிறீங்க. ஜெக்கே அடின்னு வந்து என்ன வேணுமா, ஜூஸ், ஐஸ்கிரீம், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அவனோட லேப்டாப் எடுத்து வச்சுட்டு அவனோட லேப்பில் உட்காந்து அவனை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ஜேக்கியும் பொறுமையாக அவங்க ஹிப்பை பிடிச்சி அவன் உங்களுக்கு லைட்டாக கோஆப்ரேட் பண்ணுறான். என்னாச்சு, டென்ஷனாக இருக்கு? அதான் சரி, என்ன பண்ணணுமா? இல்லை, அது பாப்பா வளர்ந்துட்டான், அதான். இல்லை வேணாம், ஏய் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்களை அப்படியே அந்த கோஸ்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ரெண்டு பேரும் இன்டிமஸியாக இருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை ப்ரெஷர் பண்ணுறான். ஸோ உங்களுக்கும் அப்படியே டென்ஷன் குறைஞ்சிருந்தீங்களா, அப்படியே அந்த ஷோஃபாலே அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ உங்கள் கால் வந்து ஜேகேயோட ஷோல்டரில் இருக்குது. ஜேகே பொறுமையாக எடுத்து உங்கள் காலை ஷோஃபாவில் வச்சுட்டு ஸோ உங்கள் தைஸ் எல்லாம் லைட்டாக மசாஜ் பண்ணுறான். ஏன்னா லைட்டாக ரெட்டாக இருக்கும் கால் வந்து அவனுடைய ஷோல்டரில் ரொம்ப நேரம் இருந்ததுனால. லவ் யூ டி, நீ எனக்கு எப்படி கிடச்சாலும் பரவாயில்ல, உனக்கு நான் இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஹாப்பியாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேபி பொம்மை கிஸ் பண்ணுறான். உங்கள் ஃபேஸ்லாம் செம்ம ரெட்டிஷாக இருக்குது. ஏன்னா பாப்பாவோட வெயிட்டு, பாப்பாங்களோட வெயிட்டு ஆக்சுவலாக யூ ஆர் ட்வின்ஸ், கேரிங் ட்வின்ஸ். ஸோ ஜேகே அப்படியே பொறுமையாக ஒரு ஆயில் எடுத்து உங்களோட மொத்த ஸ்டொமக்குள்ளேயும் தடவுறான். அந்த ஆயில் காஞ்ச உடனே ஒரு லோஷன் எடுத்து தடவுறான். அப்படியே உங்களை பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து பெட்டில் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சாஃப்டான நைட்டியை வந்து வியர் பண்ணி கொடுத்துட்டு அது ஃபுல்லாக பட்டன் அப். ஸோ ஜேகேக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பட்டன்லாம் மட்டும் பண்ணிவிட்டு உங்களை பொறுமையாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும் நீங்கள் லவ் பண்ணலன்னு, பரவாயில்ல, வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ வெயிட் பண்ணாலும் சரி, லவ் யூ டி, என் ஹார்ட் எப்போயுமே உனக்காக மட்டும்தான் துடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெக்கி பொறுமையாக தூங்குறான். அவனுக்கு அவ்வளோ ப்ரெஷரும் டென்ஷனும் இருந்தாலும் உங்கள் ஃபேஸை பார்த்தா போதும் ஜெக்கி அவ்வளோ மெல்ட் ஆகிடுவான். ஸோ இப்போ அதே மாதிரி மார்னிங் தான் ஒரு 5 o'clock ஏஞ்சிக்கிறான். ஒரு டக்டியில் போய் பார்க்கணும், அவனை போயிட்டு விசாரணை பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்களை பார்க்குற நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு தான் தூங்குறீங்க. பொறுமையாக அவங்க கையை எடுத்துகிட்டு உங்கள் பக்கத்தில் ஷோஃபா வச்சுட்டு சாஃப்ட் குஷன்ஸ் வச்சுட்டு ஜேகே கிளம்பிட்டான். ஸோ நீங்கள் ஒரு 8 மணிக்கு அப்படியே ஏஞ்சிக்கிறீங்க. ஜேகே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே இல்லை, வேலைக்கு போயிட்டானா நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக லிப்ஸை வைட் பண்ணிவிட்டு ஏஞ்சி அப்படியே குளிக்க போகிறீங்க. ஜேகே உங்களை நைட்டே க்ளீன் பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் பொறுமையாக அப்படியே பாத்டப்குள்ளே இறங்குறீங்க. பக்கத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் போயிருக்கான். ஏன்னா நீங்கள் வேறு சோப்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஜேகே வேறு சோப்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவான். ஸோ அவனோட எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களது எடுத்து வச்சுருக்கான்னு நல்லா தெரியுது. ஸோ நீங்களும் பொறுமையாக லோஷன் எடுத்து சொல்யூஷன் எடுத்து லூஃபாவில் போட்டு லைட்டாக உங்கள் பாடியில் ரப் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் உங்களுடைய ஸ்டொமக்கை சுற்றி. ஸோ உங்கள் வயிற்று அப்படியே பொறுமையாக உங்கள் கையை பொறுமையாக உங்கள் வயிற்றை சுற்றி அப்படியே பொறுமையாக அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடுறீங்க. நைட்டு ஜேகே
அவன் ஹேண்ட்ஸையும் லிப்ஸையும் வச்சு உங்களுக்கு பண்ணது தான் ஞாபகம் வருது. லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி மறுபடியும் ஒரு மாதிரி அந்த மாதிரி மூட் வருது. இந்த ப்ரெக்னென்சியால் நான் எவ்வளோ ஹானியாக மாறிட்டேன், ஷெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக ஏஞ்சி ஸோ உங்கள் காலை நல்லா துடைச்சிட்டு ஸோ பக்கத்தில் இருக்க டவலை எடுத்து அப்படியே ரேப் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே தான் வரீங்க. ஸோ அப்போ மேட் வந்து வெளிலேருந்து நாக் பண்ணுறாங்க. மேம், சார் கால் பண்ணார், ஃபுட்டு ஒரு 5 மினிட்ஸ். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிடுறா. ஸோ நீங்களும் பொறுமையாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு லூஸான ஒரு நைட்டி மாதிரி ஒரு ஃப்ளோவான ஏலைன் ட்ரெஸ் வித் ரஃபிள்ஸ். ஸோ நீங்களும் பொறுமையாக அப்படியே கதவு திறந்து அப்படியே பொறுமையாக நடந்து வெளில வரீங்க. டைனிங் டேபிளில் உட்காந்த உடனே உங்களுக்கு ஃபுட் வைக்கிறாங்க. மேம், ஜெகி சார் சொன்னார் உங்களுக்கு இந்த சூப்பு அந்த இது தான் செய்ய சொல்லி, உங்களுக்கு ஓகே இல்லை மேம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஜெக்கியை பற்றி தான் நினச்சிட்ருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு கல்யாணத்தில் இருந்து ஜெக்கியோட தாட்ஸ் மட்டும்தான் அவளை சுற்றி இருக்குது. அவனுக்கு என்ன, என்னால் அந்த பொண்ணு கூட தான் இருப்பான், யாருக்கு தெரியும், என்னை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட இருப்பான், சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போவும் ஜெக்கியை தப்பாக தான் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது, ஜெக்கே வரவே இல்லை. உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே ஸோ ஜேகேக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே பண்ணுறீங்க. ரொம்ப நாள் கழித்து நீங்கள் ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க. நீங்கள் எப்போவுமே கால் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு 2-3 ரிங்லேயே கால் அட்டன் ஆனோடனே, ஜேகே எங்கே? ஹலோ, சொல்லுங்கள். யார்? நான் தான் மேமன் கூட. மேம் வாயன், நான் தான் மரியா. ஜேகே எங்க? ஓ, ஜேகே சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு கால் அப்படியே டப்புன்னு கட் பண்ணிடுறா. உங்களுக்கா செம்ம காண்டாகுது. ஜேகே இப்போ எதுக்கு அந்த பொண்ணு கூட இருக்கான், என்ன நினச்சிட்ருக்கான், இப்போ எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணான் அப்படின்னு சொல்லி கோவத்தில் அந்த பக்கத்தில் இருக்க ஒரு லேம்ப்லைட்டை தூக்கி அடிக்கிறீங்க. அது போயிட்டு உங்களுடைய மேரேஜ் அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அதில் போய்ட்டு டப்புன்னு கீழே வந்து ஃபுல்லாக அந்த கண்ணாடி சில்லாம் அப்படியே உடையுது. நீங்கள் அப்படியே அந்த கோவமாக பார்த்துட்டு, இது வரவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறீங்க. கிட்ட போகும்போதே ஒரு குட்டி கிளாஸ் உங்கள் காலில் கிழிச்சிருது. லைட்டாக தான் கிழிச்சிருக்கும், லைட்டாக ரத்தம் வந்திருக்கும். அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி காலை பிடிச்சிட்டு பொறுமையாக வந்து அப்படியே அந்த ஷோஃபாலேயே உட்காந்து அங்கேயே படுத்து தூங்கிடுறீங்க. இங்கே சாப்பிட வர இல்லை. ஸோ ஜேகே செம்ம டயர்டாக ஒரு 1 o'clock வரான். அவனுடைய ஃபேஸில் லைட்டாக அடிபட்டிருக்கு, கையிலையும் அடிபட்டிருக்கு. இது பேண்டேட் மட்டும் போட்டிருக்கான் ஃபேஸ்லேயும் கையிலையும். ஸோ அதை அப்படியே லைட்டாக மறைச்சிக்கிட்டே வந்து பார்த்தா ஸோ ஹாலில் நீங்கள் இல்லை. ச்சே, டைம் 1 ஆகுது, நான் எப்படி அவளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், தூங்கியிருப்பான் எந்நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் இருக்க லைட்டு அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வரான். ஸோ மேலே வந்தால் நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. அவன் இன்னும் அந்த உடஞ்சி போன ஃப்ரேமை பார்க்கல, தூங்கிட்டுருக்கா இங்கே படுத்து அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்கள தூக்கி பெட்டில் கழுத்துறான். பெட்டில் கழுத்திட்டு அப்படியே உங்கள் கையை கிஷ் பண்ணிவிட்டு காலுக்கு ஆயில் தேய்க்கலான்னு சொல்லி ஆயில் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்து உங்கள் நைட் கவுனை தூக்கினா அங்கே நைட் கவுன் ஒயிட் கலரில் போட்டிருப்பீங்க, லைட்டாக பிளேட்டாக இருக்குது. ஜெக்கேக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்க காலை தூக்கி பார்க்குறான். அங்கே ப்ளீட் ஆகிட்டு காஞ்சி போயிருக்கு. இன்னும் அந்த லைட்டாக அந்த கண்ணாடி துகள் இருக்குது. ஜெக்கே குயிக்காக அவனோட ஃபோன் கேமரா ஆன் பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த கிளாஸை வெளியே எடுக்கிறான். கொஞ்சம் பெரிய பீஸ் தான், லைக் வந்து நம்மளுடைய ஒரு நெயில் சைஸ் இருக்கும். அந்த சைட் பீஸ் இன்னமும் உங்கள் காலில் இருக்குது. ஜெக்கேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. தூங்குறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கண்ணாடி உழுந்து ஃபுல்லாக இதுவாக இருக்குன்னு. ஜெக்கேவே செம்ம டயர்டாக இருக்கா, இருந்தாலும் அப்படியே எடுத்து மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்க்குறான். கோஸில் உட்காந்துட்டு அவன் கையை அப்படியே அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் அப்படியே இது பண்ணி விடுறான்.
ஸோ அவனுடைய ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. பட் நீங்கள் பிளாங்காக இருக்கீங்க. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஜேகேக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. மேரேஜ் ஆகிட்டு 6 மந்த் கிட்ட ஆக போகுதுடி. இன்னும் நீ அம்மாவோட கோவமாக தான் இருக்கியா? இப்போ பரவாயில்ல பரவாயில்ல, உன் ஹேட்டை என்னால் பியர் பண்ண முடியும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் லவ் பண்ணுறேன்டே ஒன்று, ரொம்ப ரொம்ப மேலே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படியே கிஸ் பண்ணி செக்கே அதை மறுபடியும் அங்கே மாட்டுறதுக்கு அவனுக்கு மனசே வரல. ஸோ அவன் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டோர் ரூமில் போட்டு வச்சிட்டான். ஸோ வந்தவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு செக்கேவும் அந்த பேண்டேட்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அப்படியே அவங்க பக்கத்துலேயே படுத்து தூங்குறான். ஸோ அவங்களுக்கு உங்களை பக்கத்தில் படுக்கும்போது அவனுக்கு அவ்வளோ ரிலீஃபாக அவ்வளோ ஒரு மாதிரி காமாக இருக்குது. மறுநாள் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏஞ்சிக்கிறீங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயை பார்க்குறீங்க. ஸோ அவன் கண்ணுக்கிட்ட அடிபட்டு பேண்டேட் போட்டிருக்க. பொறுமையாக அவங்க ஹேண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து ஜேகேயோட ஃபேஸில் லைட்டாக தடவுறீங்க. ஜேகே கொஞ்ச நேரத்தில் முடிச்சிட்டியா? என்னாச்சு? என்னாச்சு? இல்லை ஃபேஸில் அதுவா அடிபட்டுடுச்சு. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு சிக்கையும் பொறுமையாக இருந்துச்சு. இன்றைக்கும் எனக்கு லேட் ஆகும், நான் கிளம்புறேன், ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, தலை வர வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. செக்கே ஹெட்டேக்காரியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து போகிறான். பட் நீங்கள் ஒரு ரியாக்டும் பண்ணல, செக்கையை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்களும் அங்கேருந்து ஏஞ்சிக்கலான்னு வரும்போது உங்கள் காலை பார்க்குறீங்க, ஃபுல்லாக பேண்டேடாக இருக்குது. அப்படியே நிமிர்ந்து பார்த்தா உங்கள் கல்யாண ஃபோட்டோ அங்கே இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்னது கல்யாண ஃபோட்டோ கீழே விழுந்துருந்துச்சு, செக்கே தான் எடுத்துருப்பான்னு தெரியுது, ஏன் மறுபடியும் மாட்டல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே அப்படியே கீழே போகிறீங்க. செக்கே யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ நீங்களும் பொறுமையாக வெளியே வந்து பார்த்தா மாரியா தான். செக்கே சார் இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்ல மரியா, தேங்க்ஸ். உடனே நீ எனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணதுனால எதுவும் ஆகலை, ஓரளவுக்கு பரவாயில்ல தான், தேங்க்யூ. சார் நீங்கள் எனக்கு தேங்க்யூ சொல்கிறீங்களா? சரி எதுக்கு இங்கே வந்த? சார் அதான் எப்படி இருந்தாலும் நீங்களும் கோர்ட் தானே போக போகிறீங்க, அதான் உங்கள் கூடவே நானும் கோர்ட் வரலான்னு. ஓ சரி, நீ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கலாமே, எதுக்கு எனக்கு வெயிட் பண்ணிவிட்டு? இல்லை சார், உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரியலல்ல, அதான் பார்க்க வந்தேன். ஓ ஓ அப்படியா, சரி நீ வெளியே வெயிட் பண்ணு, ஒரு 1/2 hourல வந்துடுறேன். வெளியே வா சார். வெளியே வெயிட் பண்ணு, வரேன், இல்லைனா காரில் போய் உட்காரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கார்க்கே எடுத்து அந்த பொண்ணுக்கிட்டே கொடுக்குறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லி அவள் வெளியில் போயிடறான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரூமுக்கு இதுவே பார்த்துட்டு ஜேகேவை கேர் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்களும் அப்படியே வந்து இதில் வந்து உட்காரிங்க. ஸோ ஜேகே அரிபரியாக வெளில போகலான்னு வரான். பட் உங்களை பார்த்துட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, கிளம்பலையா? கிளம்பணும், காஃபி என்ன குடிக்கிறியா? அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே அப்படியே பொறுமையாக அவங்க பக்கத்தில் வந்துட்டு உங்களுடைய காலை தான் பிடிச்சி அழியுதா? இல்லை, சரி அடிச்சு தான் நான் சொல்லுவேன், ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஊன்றீங்க. ஸோ ஜேகே அப்படியே கிளம்புற அவசரத்தில் கடகடன்னு உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு குடிச்சிட்டேன்னா இனி நான் அனுப்புகிறேன். யாருன்னா மேய்ச்சி இருப்பாங்க, யூஷுவல் ஃபுட்டும் உனக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க, சாப்பிடு, டேப்லெட்ஸ் போட்டுக்கோ, பை 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 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேர் பண்ணிவிட்டு போகிறான். நீங்கள் பட் ஒரு வார்த்தை கூட சொல்ல, பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சிக்கி வெளில வந்துட்டு மறுபடியும் உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த காஃபியை தான் குடிச்சிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ மறுநாள் நைட்டு ஜேகே சுத்தமாக வந்திருக்க மாட்டான். மறுநாள் தான் நீங்கள் ஒரு மாதிரி பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஜேகேக்கு கால் பண்ணால் அந்த மரியா பைத்தியம் எடுக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எடுக்கவே காலே பண்ண மாட்டீங்க. ஸோ ஜேகேவும் ஒரு 12 மணி அளவில் வரான். அவள் கூட மரியாவும் வந்திருக்கா. மரியா நீ கிளம்பு. ஐயோ சார், இந்த நிலமையில நான் எப்படி உங்களை விட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜேகே பக்கத்தில் உட்காந்துச்சு. அவள் ஜேகேவோட கை ஃபுல்லாக அடிபட்டிருக்கும். ஏன்னா அவங்க ஒரு கேங்ஸ்டரை வந்து பிடிச்சிருப்பாங்க. மறுபடியும் அந்த கேங்ஸ்டர் தப்பிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வாரே நடந்திருக்கும். ஸோ அதில் தான் வந்து ஜேகேக்கு செமையாக அடிபட்டிருக்கும். ஜேகே பட் ஆனால் அவனை வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு கொண்டு போய் அடைச்சிருப்பான். ஸோ இப்போ ஜிகே தான் அப்படியே கையில் அப்படியே ஒரு மாதிரி கட்டு போட்டுட்ருக்கா அந்த பொண்ணு. ஜிகேவோட ஷர்ட் கழட்டி தான் இருக்குது. இதை நீங்கள் பார்க்குறீங்க டோர் ஃப்ரேம்லேருந்து. பட் நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கல, அப்படியே உள்ளே போய் உக்காந்துக்கிறீங்க. அவனுக்கு கட்டு போடுறாளா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்களே ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. நான் எதுக்கு கோவப்படுறேன்? ஒயன் நீ எதுக்கு கோவப்படுற? நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா? இல்லை இதோ இந்த கழுத்தில் இந்த டேக் இருக்க வரைக்கும் தானே இந்த டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கழுட்டலான்னு வரீங்க. ஆனால் உங்களால் முடியல. அப்படியே கீழே போட்டுட்டு பொறுமையாக வெளியே வந்து பார்க்குறீங்க. ஸோ அந்த பொண்ணு கண்ணில் அப்படியே டிவர்ஸ் இருக்குது. அதை பார்க்க உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நான் அதை தப்பு பண்ணுறேன்னா? ஜேகே நான் நல்லா பார்த்துக்குறான், பட் நான் அவனை நல்லா பார்த்துக்கல. மேபி ஜேகேக்கு இந்த பொண்ணு தான் சரி போல். அவனுக்கும் பாசமாக வேணும்ல. ஜேகே கொஞ்சம் நாளில் எப்படி யாரையும் விட்டு போயிடுவான். அந்த பொண்ணு கூட தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மனசில் நினச்சிட்டு ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களே அறியாமல் உங்கள் ஐஸ் அப்படியே கலங்குது, ஏன்னு தெரியல. ஸோ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி பெயின் மூன் பண்ணுற சத்தம் உங்களுக்கு கேட்குது. அவன் பெயினில் மூன் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ என்ன ஆச்சு ஜேகேக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கணும்னு தோணுது. ஆனால் அவங்களால பார்க்க முடியல. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இல்லை நான் போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசு கேட்க மாட்டேங்குது. ஸோ பொறுமையாக டோர்கிட்ட போயிட்டு அப்படியே திறந்து பார்க்குறீங்க. ஸோ அப்போ மரியா ஜேகேயோட கண்ணத்தை பிடிச்சிட்ருக்கா. அதை பார்த்து அவ்வளோதான். நீங்கள் அப்படியே கதவு பொறுமையாக சாத்திட்டு வந்து உட்காந்துடுறீங்க. ஜேகே என்னை விட்டு போயிடுவியா? ஆமாம், நான் உனக்கு என்ன செஞ்சேன்? என்னை விட்டு போயிடுவேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வெளில இருந்து கத்துற சத்தம் கேட்குது. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடகடன்னு போயிட்டு கதவு திறந்து பார்க்குறீங்க. அதே மரியா கீழே கிடக்கா, கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு. இங்கே பாரு மரியா, இதுதான் உன்னோட லாஸ்ட் லிமிட், வீட்டிலேருந்து வெளியே போடி. இதுதான் சொல்லுவாங்க. நாயை தான் என்ன தான் கூத்துட்டு வந்து நடு வீட்டில் வச்சாலும் அது நக்கி போய் அதெல்லாம் தின்னுமா. அந்த மாதிரி தான் நீயும் வெளில போடி, தைரியம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே எட்டி ஒதுக்க வரான். அந்த பொண்ணு சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பம்புறா. ஐயோ சஞ்சய் முன்னாடி நிற்காத, போயிடு சார் ப்ளீஸ் சார், சாரி சார், நான் அந்த கட்டு மட்டும் போட்டு போயிடு இங்கேருந்து அப்படின்னு கத்துறான். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு உள்ளே வந்து உட்காந்துக்கிறீங்க. என்ன இருக்கும்? ஜேகே அடிச்சிட்டான் அந்த பொண்ணு. அப்போ ஜேகேக்கு அந்த பொண்ணு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை தானே? ஆமாம் இல்லை ஆமாம் இல்லை, அவனுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே கையெல்லாம் பிசைஞ்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உள்ளே வரான். அவன் உள்ளே வந்தோடனே நீங்கள் அப்படியே கம்முன்னு மாதிரி அப்படியே உட்காருங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று அவன் ஆக்சுவலாக ஷர்ட் கழட்டி இருப்பான். அப்புறம் அந்த பனியன் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் போட்டிருப்பான்ல. ஸோ அந்த பனியனை கழட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க. ஜேகே ஆனால் அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஜேகே அப்படியே பொறுமையாக ஓகே இதுக்கு மேலே முடியாது, சிசர் வச்சு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசர் வச்சு கட் பண்ண வரான். அப்போ அவனுடைய டார்சோவில் ஒரு ஹேண்ட்ஸ் பொறுமையாக அந்த ட்ரெஸ்ஸை மேலே தூக்குது. ஜேகே அப்படியே கண்ணாடியில் பார்க்குறான். நீங்கள் தான் உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் அவனுடைய வெய்ஸில் வச்சுட்டு அந்த பனியனை மேலே ரோல் பண்ணுறீங்க பொறுமையாக. ஜேகே அப்படியே அவனை லிப்ஸை பைட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த இது ஃபுல்லாக வந்து ஜேகேவோட ரத்தமாக அப்படியே ஷாக் ஆகிருக்கு. ஜேகே அப்படியே பெயின் வருது. ஏன்னா நீங்கள் அந்த இடம் தானே பிடிச்சி இழுக்கும் போது அவனுக்கு பெயின் வருது. பட் உங்கள் ஃபேஸை பார்க்குறான், லைட்டாக தான் தெரியுது. இருந்தாலும் கம்முன்னு இருக்கான். உங்களுக்கு வர அதுக்கு மேலே தூக்க ஹைட் பத்தலை. ஜேகே உடனே அப்படியே கீழே நீல் டவுன் பண்ணுறான். நீங்களும் பொறுமையாக அவனுடைய ஊனில் படாமல் கழட்டி விடுறீங்க. ஜேகே அப்படியே உங்களே பார்க்குறான்.
நீங்கள் அப்படியே அவனை கையை பிடிச்சி பெட்டில் உட்கார வச்சு அங்கே வந்து ஃபுல்லாக க்ளீன் தான் பண்ணி விட்டுருப்பா. அதுக்குள்ளே ஜேகே அடிச்சிட்ருப்பான். ஸோ இப்போ நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை வெச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்ருக்கான். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு பொறுமையாக அவனுக்கு அப்படியே அதை ரேப் பண்ணுறீங்க. வலிக்குதா? இல்லைடி, இல்லை வலிக்கல. வலிச்சா சொல்லுங்க. சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் கண்ணில் லைட்டாக டியர்ஸ் வருது. ஜேகேக்கு அது பார்த்தோன்னே லைட்டாக அவன் ஃபேஸில் ஸ்மார்க். பட் அது அப்படியே வலிக்குது. என்னாச்சு? எங்கே வலிக்குது? ஷோல்டர்லாம் வலிக்குது. அங்கேயுமா அடிபட்டிருக்கு? ஆமாம் ரொம்ப அடிபட்டிருக்கு. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுறீங்க. ட்ரெஸ்ஸு போடணும். இரு ஜேகே நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெல்லியை அப்படியே பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக போயிட்டு ஜேகேக்கு ஒரு சைஸ் காட்டன் ஷர்ட், அந்த மல்மல் ஷர்ட்ஸ் இருக்கும்ல, காதி ஷர்ட்ஸ், அந்த மாதிரி ஷர்ட் இருக்கும் பெருசாக. அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஜேகேக்கு போட்டு விட்றீங்க. நீங்கள் போடும்போது ஜேகேயோட ஃபேஸ் வந்து உங்களுடைய செஸ்ட் கிட்ட, உங்களுடைய ஃபேஸ் கிட்ட, நெக்கு கிட்ட, காது கிட்டன்னு சொல்லி வந்து போகுது. ஏன்னா அவனுக்கு நீங்கள் மொத்தமாக நீங்கள் தான் ஷர்ட் போட்டு விடணும், அவன்கிட்ட தானே வந்து போடணும். ஸோ அப்படியே ஜேகேவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன பொண்டாட்டிக்கு திடீர் பாசம், என் மேலே எப்பவுமே பாசமாகவே இருக்க மாட்டா, இப்போ என்ன திடீர் பாசம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே அப்படியே பார்க்குறான் அவங்கள. ஸோ நீங்களும் அப்படியே போட்டு விட்றீங்க. ஓகேவா? பசி எடுக்கிற மாதிரி இருக்குது. இரு நான் போயிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை நான் இல்லை ஜேகே நீங்கள் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பொறுமையாக போகிறீங்க. போயிட்டு அவனுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. கை ரைட் ஹேண்டில் தான், லெஃப்ட் ஹேண்டும் அடிபட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் ஊட்டி விட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் அப்படியே ஊட்டி விடுறீங்க. ஜேகே வேணும்னே உங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் அப்படியே சக் பண்ணி சாப்பிட்றான். உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. உங்களுக்கு அப்படியே மனசுலாம் கஷ்டமாக இருக்குது. உங்கள் மனசில் 2 விஷயம் ஓடுது. ஜேகே அந்த பொண்ணுக்கு பின்னாடி போகலாம், அந்த பொண்ணு என்ன தான் ஜேகேக்கு என்ன பண்ணாலும் சரி, ஆனால் அவன் ஏன் என்னை ஏற்றுக்கிட்டான், என்கிட்ட ஏன் இவ்வளோ சாஃப்டாக இருக்கான், அவனுக்கு நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயம் உங்களுக்கு ஓடிட்டே இருக்குது. இங்கே ஜேகே உங்கள் பாசத்தையும் நேசத்தையும் அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த நைட்டு ஜேகே படுத்துருக்கான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தூக்கம் வரல. ஜேகே பெயின் கில்லர் போட்டதுனால நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. யோசிச்சுட்டு ஜேகே மேலேயே அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க ஒரு இதுவில். ஸோ காலையில் ஜேகே ஏஞ்சிக்கிறான். செம்ம பெயின் கையை. உண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கீங்க. அதனால தான் அவனுக்கு ரொம்ப கை வலிக்கும். ஸோ உங்கள் கையிலலாம் லைட்டாக ப்ளீட் ஆகிருக்கும். அவனோட ரத்தம் வந்து லைட்டாக பட்டிருக்கும். ஆனால் அவன் அதெல்லாம் பார்க்கல. உங்களை மட்டுமே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னை பார்த்துப்ப அப்படி தானே அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டேன். பொண்டாட்டி, அணிகள் அப்படின்னு சொல்லி எழுப்புறான். நீங்களும் ஜேகே பொண்டாட்டி அணிகள், நான் எதுவும் பண்ணலடி, நீ தான், நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, என்ன ப்ளீட் ஆகிருக்கு? அது என்ன ஒருத்தவங்க பாசத்தை தான் கட்டி பிடிச்சி படுத்துருக்காங்க. அதான் நான் ஒன்றும் உன்னை கட்டி பிடிக்கல ஜேகே. சரி விட்டு, ஏதோ சொல்கிற. சரி இரு, நான் உனக்கு சுடு தண்ணி வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணுறேன். குளி வச்சாலும் நல்லா தான் இருக்கும், குளி கூட முடியாத நல்லப்ப அப்படின்னு சொல்கிறான். சரி வா. என்ன எது சொன்னாலும் சரி வா, சரி ஓகே, எல்லாத்துக்கும் சரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போய் நிற்கிறான். சட்டையார் கழட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சட்டை கழட்டி விடுறீங்க. பேண்ட்டு இல்லை, என்னால் எப்படி கழட்ட முடியும்? இல்லை நீ பேண்ட்டோட கூலி. பேண்ட்டோட சரி விடு, மேட்ச் யாருன்னா இல்லை, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவோட பேண்ட்டில் கை வைக்கிறீங்க. ஜேகேக்கு இங்கே அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் ஜேகேயோட பேஸில் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காத மாதிரி நிற்கிறான். உங்களுக்கு இங்கே லைட்டாக ஆக்வர்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக ஜேகேவோட பட்டன்ஸை கழட்டி அப்படியே ஜிப்பை கீழே இழுக்கிறீங்க. ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. பொண்டாட்டி கை படுதுடி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறான். நீங்களும் பொறுமையாக அந்த பேண்ட்டை கீழே விடுறீங்க. அது கீழே விழுந்துடுது. அவன் பாக்ஸரோட நிற்கிறான். தள்ளு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கீழே குனிஞ்சு எடுக்கலான்னு வரீங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்ட்டை தூக்கி அங்கே டோபி பாஸ்கெட்டில் போடுறான்.
என்ன இன்னும் நின்றுட்டுருக்க? அங்கே போய் உட்காரு. இல்லடி, எப்படி இதோட குளிக்கிறது? ஜேகே, ஏய் பின்ன என்ன? நீங்கள் ஜேகேவை மறைக்கிறீங்க. ஜேகே ஏதோ பார்க்காததை பார்க்குற மாதிரி சொல்கிறா. பார்த்தது தானே, பார்த்தா என்ன அப்படின்றான். உங்களுக்கு சமக்கும் வருது. இவன் இருக்கானே சரியான பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேக்கு அது கேட்டுருது. யாரை பார்த்து பைத்தியக்காரன்றான்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்கிறீங்க. போகிறான் அப்படின்னு சொல்லி ஜேகே அவுட் பண்ணிவிட்டு போகிறான். நீங்களும் அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு உட்காருறீங்க. அவங்க பக்கத்துலேயே ஒரு குட்டி சேர் போட்டு. ஸோ ஜேகே அப்படியே படுத்துக்கிறான். அவனால் உண்மையாக சுத்தமாக முடியல. ஸோ நீங்களும் பொறுமையாக அவன் கைக்கு வந்து தண்ணி படாத அளவுக்கு அவன் பாடி ஃபுல்லாக சோப் போட்டு ரப் பண்ணுறீங்க. ஜேகேக்கு இங்கே சொல்லவா வேணும், அவன் அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிட்டான். ஸோ நீங்கள் கரெக்டாக சோப் எடுத்துகிட்டு வந்து அவனுடைய பெல்லியில் வந்து தடவிட்டு அப்படியே கீழே கொண்டு வரும்போது ஜேகே உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக ஜேகேவை பார்க்குறீங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி. என்ன? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அடுத்தது உங்களுக்கு சோப் போடவே முடியல. அப்படியே கையில் அந்த லூஃபாவை வச்சுட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு கூட நான் பார்த்துக்கிறேன். இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலெல்லாம் தேய்க்கிறீங்க. ஜேகே அப்படியே இறுக்கமாக அந்த பாத்தப்பை பிடிக்கிறான். அவங்களுக்கு புரியுது ஜேகே எப்படி ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி. பட் நீங்கள் அப்படியே அதை கண்டுக்காத மாதிரியே இருக்கீங்க. ஸோ இப்போ குளிச்சிட்டும் முடிச்சிட்டான். நீங்கள் இந்த டவலை கட்டிட்டு வா. இல்லை, நீ இப்போது நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏன்? இப்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி லிப்ஸை பைட் பண்ணிகிட்டே சொல்கிறான். சரி, நான் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறேன். நீ ட்ரெஸ் மாற்றிட்டு எடுத்து வைக்குவா. என்ன எதுனா நான் பார்த்துக்கிறேன். நீ போ, சீக்கிரம் போ, பார்த்தேனா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஓகே, இவன் ஷையாக ஃபீல் பண்ணுறான், இன்னர்ஸ் மாற்ற அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளில போயிட்டு அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறீங்க. டப்புன்னு கதவு சத்தம். அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பாத்ரூம் டோர் லாக் பண்ணி வச்சுருக்கான். என்ன இவன் லாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டு அதை அன்லாக் பண்ண பார்க்குறீங்க. அப்போ தான் உள்ளேருந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. ஜேகே போட முடியலையா இன்னர்ஸ் எதுனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு கதவு தட்டுறீங்க. ஜேகேன்னு சொல்லி. ஜேகே ஆனால் உள்ளேருந்து சத்தம் கேட்குதே தவிர உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான். ஜேகே என்னாச்சு? ஜேகே அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வரேன், ஒரு 5 நிமிஷம் வரேன். உனக்கு கை வலிக்குதுன்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறியா? நான் பார்த்துக்கிறேன். கை ரொம்ப வலிக்குதுண்ணா நான் பண்ணுறேன். நீ பண்ணுறியா? உண்மையாவா? இல்லை, நானே பார்த்துக்கிறேன். ஜேகே முதல்ல கதவை தர. வேணாண்டி, கதவை தரேன்னு சொல்கிறேன்ல. ஏதோ நான் பார்க்காததை பார்க்குற மாதிரி நீ சொல்கிற. கதவு தரடா அப்படின்னு கத்துறீங்க. ஜேகவும் இல்லை வேணாம், கதவை தர ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து பாவம் பையன், அவனால் ட்ரெஸ் போட முடியல, அதனால தான் துவைச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உள்ளே நடக்கிறது வேறு. ஸோ ஜேகேவும் கதவை திறக்கிறான். அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்குது. ஏன்னா நம்ம தலை தான் ஃபுல்லாக தண்ணியை திறந்து விட்ருக்கான். ஏன் தண்ணியை திறந்து விட்ருக்கா? இப்போ தான் ஜேகே என்ன பண்ணிட்டுருக்கா? நீ தான் தரன்னு அதான் திறந்தேன். நீ தான் பண்ணுறேன்னு சொன்னியே. நான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு நிற்கிறீங்க. ஏன்னா ஜேகே அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். அவன் ஒரு கை அங்கே கீழே வச்சுட்டு எதனா பண்ணு, இல்லைனா போடி, என்னால் முடியல, 6 மாதம் ஆச்சு, நீ போ நேல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறது கூட அவன் இது பண்ணாமல் அவன் பாட்டுன்னு பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு அவ்வளோதான், ஃபேஸ் தான் ரெட் ஆகிடுச்சு. உள்ளே போகலாமா வெளில நிற்கலாமான்னு ஒன்றுமே புரியாமல் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். கடைசியாக அவன் ஒரு மாதிரி அவனுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறான். நீங்களும் ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே பொறுமையாக உங்ககிட்ட வந்து என்னாச்சு? என்ன புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற? ஏன் நான் அது வரைக்கும் இப்படி பண்ணி நீ பார்த்தது இல்லையா? என்ன
சே ஒன்றும் இல்லை நான் போகிறேன். ஏய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ணி உங்களுடைய நெக்கில் அவன் ஃபேஸை வச்சு தேங்க்ஸ் டி. ஆ தேங்க்ஸ். எதுக்கு? பொண்டாட்டி என்னை மன்னிச்சிட மாட்டியாடி? ப்ளீஸ் டி மன்னிச்சிடி. நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான். ப்ளீஸ் டி மன்னிச்சிடுடி. என்னால் உன் லவ் இல்லாமல் இருக்க முடியாதுடி. சாரிடி. ப்ளீஸ் டி மன்னிச்சிடி. ப்ளீஸ் டி என்னை மன்னிச்சிடி. என்ன நீ மன்னிச்சா மட்டும் போதும்டி. நீ லவ் பண்ணு நான் சொல்ல மாட்டேன். என்னை மன்னிச்சா மட்டும் போதும். கஷ்டமாக இருக்குடி, வலிக்குதுடி. நீ என்கிட்ட ஏதோ ஸ்டேஞ்சர் பிஹேவ் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணும்போது பொண்டாட்டி ப்ளீஸ் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திடீர்னு அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படியே அவங்க முன்னாடி நீல் பண்ணி உங்களுடைய காலை ஹக் பண்ணிக்கிறான். பண்ணது தப்பு தாண்டி. எனக்கு கோவம் வந்துருச்சுடி. என்னை விட்டு நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு எனக்கு கோவம் வந்துச்சு. உன்னை தேடாத நாள் இல்லை தெரியுமா? நான் உங்ககிட்ட நான் கொஞ்சம் அப்படி கெத்தாக இருந்தேன்டி. ஆனால் நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. நான் எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. உன் ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கும். எனக்கு எல்லாம் பிடிக்கும். ஒரு கோபத்தில் தாண்டி உன்கிட்ட அவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டேன். ப்ளீஸ் டி. ஆனால் ஒரு வாட்டி நான் உன்கிட்ட அப்படி இருக்கும்போது நான் ஆணவத்தை தடுக்கணும்லாம் இல்லடி. லவ்வோட தாண்டி இருந்தேன். என் லவ் காட்டுற விதம் தாண்டி வேறு. ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோடி. ஏன்டி இப்படி பண்ணுற? என்னை அணுவாக சாவடிக்கிறடி நீ. என்னால் முடியல. இது கூட என்னால் முடியலடி. என் குழந்த வந்தால் சரியாயிடும்னு நினச்சேன். ஆனால் என்னால் அது வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரில. எனக்கு ஒன் லவ் வேணும்டி. ப்ளீஸ். என் முன்னாடி நீ இன்னொரு பையன் கூட அதுவும் அவன் கட்டின தாலியோடு இருந்தால் எனக்கு எவ்வளோ கோவம் வரும் சொல்லு. அதான் உன்னை போட்டேன். வேணா அதுக்கு ஜெயிலில் கூட போகிறேன்டி. நீ என்கிட்ட பேசுகிறதா? ப்ளீஸ் டி என்னை விட்டு போயிடாத. ப்ளீஸ் என்கிட்ட நார்மலாக பேசுடி. நம்ம நார்மலான கப்பலாக இருக்கலாம்டி. ப்ளீஸ் டி. அணிகள் ப்ளீஸ் அணிகள். செத்தெல்லாம் போல இருக்கு அணிகள். ஒரு வாட்டியும் நீ என்ன ஏதோ கொலைகாரம் மாதிரி பார்க்கும்போது நான் கொலைகாரம் தான். எனக்கு தெரியும் நான் கொலைகாரம் தான். ஆனால் என்னால் அதை தாங்கிக்க முடியலடி. ப்ளீஸ் டி செத்தெல்லாம் போல இருக்குடி அப்படின்னு சொல்லி செக்கி அப்படியே அழுகிறான். அவனுடைய ஃபேஸ்லாம் ரெட்டாகிடுது உங்கள் முன்னாடி. அப்படியே ஒரு மாதிரி குழந்த மாதிரி அழுதுட்ருக்கான். ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குடி. நீ என்னை விட்டு போயிடுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுகிறான். அவனுடைய ஃபேஸ்லேருந்து மூக்குலேருந்துலாம் அப்படியே ஒழுகுது. உங்களால் அதை பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில போயிடுறீங்க. ஜேகே இதை பார்த்துட்டு இன்னும் அப்படியே கீழே விழுந்து அப்படியே அவனே ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான் அந்த ரெஸ்ட் ரூம்லேயே. ஏன்னா அவனால் முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது. இங்கே நீங்கள் வெளில வந்து உட்காரிங்க. எதுக்கு இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்? நடிக்கிறானா? என்னால் அவனை மன்னிக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலேயும் எதுவும் சொல்ல முடியல. உங்களுக்கும் அழுக வருது. அப்படியே யோசிக்கிறீங்க ஜேகே உங்களை இத்தனை நாள் எப்படி பார்த்துக்கிட்டான்னு. நல்லா பார்த்துருந்துருப்பான். ஈவன் உங்கள் அப்பா அம்மா கூட இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிறான். ஈவன் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் அவன் கூட உங்களை இந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டான். ஆனால் ஜேகே அந்தளவுக்கு பார்த்துக்கிறான். என்னால் என்னை பார்த்துக்கிறேன். ஆனால் என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜேகே. நீ அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்களும் அழுதுட்ருக்கீங்க. உங்களால் ஜேகேவை மன்னிக்கவும் முடியாமல் அவனை ஏற்றுக்கவும் முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஜேகே ஒரு 1/2 hour கழித்து அப்படியே டவல் மட்டும் ரேப் பண்ணிட்டு வரான். ஸோ நீங்கள் அந்த ரூமில் இல்லை. குழந்த ஃபேஸே ரெட்டாகிடுச்சு. உன் ஃபேஸ் தான் அப்படியே ரெட்டாக கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. ஸோ பொறுமையாக அவனால் ட்ரெஸ்ஸே போட முடியல. ஸோ நீங்கள் அப்போ அப்படியே உள்ளே வரீங்க. உங்கள் கண்ணு ரெட்டாக இருக்குது. ஜேகே இன்னர்ஸ் போட முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி ஒரு கையால் அவனால் போட முடியல. இன்னொரு கை ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி மறுபடியும் ப்ளீட் ஆகிருக்கு. ஏன்னா ஜேகே அப்படியே கீழே உட்காந்து அழுதுட்ருக்கும் போதே மறுபடியும் அந்த சீலாம் ஓப்பன் ஆகி ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இன்னொரு கையிலுமே லைட்டாக அடிபட்டிருக்கோம். ஜேகேயோட போட முடியாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அதை பார்க்குறீங்க. நீங்கள் வந்தோடனே ஜேகே அப்படியே டவல் வச்சு அப்படியே ரேப் பண்ணிக்கிறான். அணிகள் ட்ரெஸ் மாற்றிட்டுருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே வெளில போகலான்னு வரீங்க. அவனும் நீங்கள் வெளில போகிறதா நினச்சிட்டு அப்படியே அந்த டவலை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அவன் கூட வரான். நீங்கள் ஆனால் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அவன் பக்கத்தில் வந்து அவனுக்கு அப்படியே போட்டு விட்றீங்க. ஜேகே அப்படியே ஸ்டக் ஆகிட்டான். கண்ணாடியில் பார்க்குறான். ஸோ நீங்கள் பொறுமையாக உங்கள் பேபி பொம்மை பிடிச்சி லைட்டாக கீழே குனிஞ்சு அவனுக்கு அப்படியே போட்டு விட்றீங்க. ஸோ அப்படியே அவனுக்கு ட்ரெஸ் மொத்தமாக போடுறீங்க. ஒரு பனியன் அந்த ஒரு ஷார்ட்ஸு அந்த மாதிரி தான் ஜேகேக்கு போடுறீங்க. ஜேகே அப்படியே உங்களே பார்க்குறான். ஸோ அந்த பனியன் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்லீவ்லெஸ் பனியன் தான். ஸோ பொறுமையாக அவனை வந்து பெட்டில் உட்கார சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அந்த கட்டை பிடிக்கலான்னு வரும்போது நீங்கள் வேணாம், இந்த ஸ்மெல் உனக்கு நேற்றே ஒரு மாதிரி குமட்டிட்டு வந்துச்சு, எனக்கு தெரியும், நீ போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஜேகே கையிடு. அணிகள் வேணாம், கையை எடு. இல்லை அணிகள், கையை எடு ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கீழே வைக்கிறான். ஸோ நீங்களும் அவனுக்கு அப்படியே ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி தான் இருக்குது, பிளட் ஸ்மெல். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அந்த நாஷியஸ்லாம் இருக்கும்ல. பட் நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஜேகேக்கு மறுபடியும் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு, நீ என்ன குழந்தையா? நான் குழந்தெல்லாம் இல்லையே. அப்புறம் என்ன? குழந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு கீழே படுத்துட்டியா? எந்த அளவுக்கு அடிபட்டுருக்கு பாரு. மறுபடியும் உனக்கு என்ன, உன்னை பார்த்துக்க தெரியாதா? என்னை பார்த்துக்கணுன்னு எனக்கு தோணலை. ஏன் உனக்கு தோணாது? பொறுப்பு இருந்தால் தானே. 2 குழந்தைக்கு அப்பாவா போகிற, இன்னும் உனக்கு பொறுப்பு இல்லை. குழந்தை மாதிரி எழுதிட்டுருக்க. என்னடா நினச்சிட்ருக்க? நல்லா திட்டுற, ஆனால் பாசத்தை மட்டும் காமிக்க மாட்டுற. நீ தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டியே, உன்னுடைய ஒரு ஆக்ஷன்லையும் காமிக்கிறியே. இப்போ எதுக்கு மறுபடியும் அழுகிற? நான் அழுகலை. அப்புறம் ஏன் கண்ணிலேருந்து தண்ணி வருதுச்சேக்கே? அது தெரியல. இந்த டேப்லெட் போடு. எனக்கு டேப்லெட் போட பிடிக்காது. எனக்கு டேப்லெட் போட பிடிக்காது. குழந்தை ஒன்றும் இல்லை, நீ போடு. இந்தா வேணாம் எனக்கு. நீ எதுக்கு என்னை பற்றி கேர் பண்ணுற? உனக்கு தான் எனக்கு பிடிக்காதுல்ல. ஆமாம், உன்னை எனக்கு பிடிக்காது தான். பரவாயில்ல, டேப்லெட் போடு. நான் போட மாட்டேன். நீ எதுக்கு எனக்கு கேர் பண்ணுற? நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஜேகே டென்ஷன் ஆக்காத, டேப்லெட் போடு. போட மாட்டேன். நான் எதுக்கு போடணும்? நான் எப்படி போனால் உனக்கு என்ன? நீ தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டால. போடுறா. முடியாது, போ. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய தைஸ் எடுத்து உங்கள் முட்டியை அப்படியே அவனுடைய லேப்பில் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு அவனை அப்படியே பெட்டில் தள்ளி அவன் வாயை ஸ்க்யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே அவனுக்கு டேப்லெட் போடுறீங்க. ஜேகே குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறான். தண்ணி குடிச்சிக்க, கசக்குது அன்றைக்கி, கசக்குது, எனக்கு வேணான்னு சொல்கிறேன்ல. போடுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை ஸ்க்யூஸ் பண்ணி அப்படியே தண்ணியை ஊற்றி விட்றீங்க. அப்படியே வாயை முடிக்கிறீங்க. ஜேகே அப்படியே போட்டுடுறான். அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். கண்ணு கலங்கி இருக்குது ஜேகேக்கு. குழந்தையாடா நீ? டேய் இங்கே பாரு, உங்கள் அப்பங்காரன். இதுக்கப்புறம் அவன் வந்து உங்களை என்ன மிரட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நீ அவனை திட்டுங்க, ஓகேவா? குழந்தை மாதிரி பண்ணிகிட்ருக்கான் பாரு. நீங்கள் வந்து அவனுக்கு டேப்லெட் போட சொல்லி தருங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேபி பொம்மை கிட்டே பேசிட்டு ஜேகேவை பார்த்துட்டு அங்கே வந்து போகிறீங்க. ஜேகே அப்படியே பெட்லேயே படுத்துட்ருக்கான். என்ன பண்ணா? அவளுக்கு தான் எனக்கு பிடிக்கலே. எவ்வளோ கெஞ்சுறேன், எங்கன்னா மன்னிக்கிறாளா? நானும் அவளுக்கு பிடிக்காது நான் சொன்னால் எனக்கு தான் அவளுக்கு பிடிக்காது. ஆனால் பிடிக்குமே, அவளை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் இவன் இப்படி பண்ணுறா? கஷ்டப்படுத்துகிறா. எனக்கு யார் இருக்கா? எங்கள் அப்பா அம்மா காசு இருந்தால் போதும்னு இருப்பாங்க. இதனடி எனக்கு தப்பு பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அதுக்குன்னு என்னை மன்னிக்கக்கூடாதா? நான் உன்னோட ஜேகே இல்லையா? உன் குழந்தைக்கு அப்பா இல்லையா? உன் பொசிஷன் இல்லையா? பாரு, மன்னிக்கவே மாட்றான். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? கஷ்டமாக இருக்குது. அழுகே வருது. ஒரு போலீஸ்காரனா என்னை அழுக வச்சு பார்க்குறா. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? இருக்கும் தான். என் பொண்டாட்டியாச்சே, என் ஹனிகளாச்சே, என்னையே தூக்கி போட்டு அழிக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கும். அடித்தாலும் பரவாயில்ல, தாங்கிப்பேன். ஆனால் அவள் கோவப்படுறா, என் மேலே பாசம் காமிக்க மாட்டா.
அவளுக்காக தான் நான் இந்த அடியெல்லாம் வாங்கிட்டு ப்ரொமோஷனுக்காக அலைஞ்சுன்னு இருக்கேன். இன்னும் ப்ரொமோஷன் ஆகிட்டா நான் சொல்கிறது தான் எல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்க மாட்டா. நான் செத்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு என்னை புரிஞ்சிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே புலம்பிட்டுருக்கான். நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னு நினச்சிட்டு. ஆனால் நீங்கள் அந்த பெட்டை கூட தாண்டி இருக்க மாட்டீங்க. ஜேகே பாட்டுன்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லி அந்த பெட்டில் உட்காந்துச்சு கை கட்டி ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. க்யூட்டாக புலம்பிட்டுருக்கான். உங்களுக்கு சிரிப்பும் வருது, ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. ஜேகே நீ போகலையா? கதவுலாம் திறந்து சத்தம் கேட்டுச்சு. போகல. என்ன புலம்பிட்டுருக்க? ஒன்றும் இல்லையே. உனக்கு ஒரு நாள் தெரியும் அணிகள், நான் இந்த மாதிரி எதனா ஒரு இதில் போய் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் ஜேகேவுடைய காலரை இந்த சைட் பெட்லேருந்து அங்கேருந்து அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேக்கு ஒன்றும் புரியல, ஆனால் உங்களை கிஸ் பண்ணுறான். மறுபடியும் உனக்கு மூச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி உங்களை லேப்பில் உட்கார வச்சு அப்படியே கிஸ் பண்ண வரான். கை அழிக்கும் உனக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்ண வரான். எனக்கு மூச்சு வைங்களா? இல்லை. என்ன மூச்சு வைங்க? இல்லை. அப்புறம் என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, மாறமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் லேப்லேருந்து ஏஞ்சி போகிறீங்க. ஆனால் ஜேகே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ கிஸ் பண்ண அப்படியே போயிட்டா. அப்படின்னா உன்னை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நான் சொல்கிறா மன்னிச்சிட்டாளா? அணிகள் அப்படின்னு சொல்லி குழந்த மாதிரி வெளில ஓடி வரான். வெறும் டவுசரும் பனியனும் மட்டும் போட்டுட்டு. நீங்கள் பொறுமையாக கீழே நடந்தே போயிட்டீங்க. கிச்சனில் தான் இருக்கீங்க இப்போ. அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூம்லாம் பார்த்துட்டு இப்போ கிச்சன் தான் வரான். ஸோ கிச்சனில் நீங்கள் தான் சமைச்சிட்ருக்கீங்க. பொண்டாட்டி என்ன சொன்ன? ப்ளீஸ் சொல்லுடி. நான் என்ன சொன்னேன்? நான் எதுவும் சொல்லலை. பொண்டாட்டி ப்ளீஸ் டி சொல்லுடி. ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்களுக்கு அப்படியே அவனை பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. ஒரு பனியன் போட்டுட்டு கை ஃபுல்லாக டேட்டூ, அந்த டேட்டூவில் அடிபட்டிருக்கு சாருக்கு, இந்த சைடு கையிலையும் அடிபட்டிருக்கு. ஸோ ஒரு டவுசர் அதையும் நீங்கள் தான் போட்டுட்ருப்பீங்க. பார்க்க குழந்த மாதிரி இருக்கான். கண்ணெலாம் அப்படியே ரெட்டாக. அணில் ப்ளீஸ் அணில், என்னமோ சொன்னியே நீ? நான் எதுவுமே சொல்லியே. இல்லை நீ சொன்ன ஏதோ மன்னிச்சு ஏதோ சொன்ன அணிகள். ப்ளீஸ் அணிகள் சொல்லு அணிகள். சொல்லுடி, கெஞ்ச விடாதடி. பாவுண்டி ப்ளீஸ் டி 2 குழந்தைக்கு அப்பாவாக போகிறேன், இன்னும் கெஞ்ச விட்றியே. என் புள்ளெல்லாம் பார்த்தானா ஐயோ மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு க்ராப் இது மாதிரி தான் டிஷர்ட் மாதிரி தான் போட்டிருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி அதை க்ளோஸில் தான் வச்சுருப்பீங்க. முடியும் என் குழந்தைக்கெல்லாம் கேட்டால் அப்புறம் நான் அசிங்கமாக நினைப்பாங்க. ஆனால் பரவாயில்ல, நீ சொல்லு அணிகள் ப்ளீஸ் அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு கடுத்து மேலே சிரிப்பு வந்துடுது. நீங்கள் சிரிச்சிட்டு மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. குழந்த மாதிரி மறுபடியும் அழுவ ஆரம்பிச்சிட்டான். அணிகள் சாரி, நான் பண்ணது தப்பு தாண்டி, ப்ளீஸ் டி மன்னிச்சிட்டியா? இல்லை லவ் பண்ணுறியா? நான் மன்னிச்சதே பெரிய விஷயம். இல்லை பரவாயில்ல. நீ மன்னிச்ச போதும் அணிகள், எனக்கு மன்னிச்ச போதும். நான் உன்னை லவ் பண்ண வச்சுருவேன், எனக்கு தெரியும். என் லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கு தெரியுமா? இப்போ என் லவ் ஸ்ட்ராங்கானால தான் உனக்கு நான் 2 புள்ள கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி பேசிட்டு அந்த ரூம்லேருந்து வெளில போகிறான்னு வரான். பட் நீங்கள் அவனை பேக்கப் பண்ணிவிட்டு அழுகணுன்னா நீ இங்கேயே அழுதுட்டு தனியாக போய் அழுகணும்னு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஜேகே அப்படியே நீல் டவுன் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனால் அந்த சந்தோஷத்தை இது பண்ணவே முடியல. ஸோ உங்களுடைய பேபி பம்மில் லைட்டாக ஃபேஸை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படி அழுகிறான். ஜேகே போதும் எஞ்சிட்டு, எவ்வளோதான் அழுவ? ஆமாம்ல பொண்டாட்டி, நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய அழுதுட்டோம்ல. ஆமாம், ஏஞ்சிட்டு முதல்ல நீ. முடியாது, லவ் யூ சொல்லு, அப்போ தான் ஏஞ்சிப்பேன். லவ் யூவா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ப்ளீஸ் பொண்டாட்டி சொல்லுடி, ஆசையாக இருக்குது உன்னுடைய வாய்ஸ்லேருந்து கேட்க. ரொம்ப நாள் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் பொண்டாட்டி. ப்ளீஸ் டி ப்ளீஸ்
லவ் யூன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுடி, போதும்டி. நான் நாளைக்கு ஏதோ ஒரு மிஷினில் போய் செத்தா கூட, ஏய் உனக்கு என்னடா சாகிறத பற்றியே பேசிகிட்ருக்க? என் கூட சேர்ந்து வாழ வேணாமா? வாழணும்டி, நிறைய வாழணும், உன் கூட மட்டும் வாழணும் ஆசையாக இருக்குடி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ். என் பிள்ளைங்க கூட உன் கூட சேர்ந்து நிறைய வாழணும்டி. அதுக்காக தாண்டி நிறைய ஓடுறேன். நான் மட்டும் ஒரே ஒரு போஸ்டிங் வந்துட்டேன்னா போலீஸே என் கண்ட்ரோலில் வந்துடும்டி. நான் அப்புறம் வெறும் இது பண்ணால் போதும், போயிட்டு நான் பிடிக்கணும் அதெல்லாம் இல்லை. பெரிய பெரிய மிஷின், ரொம்ப பெரிய மிஷின் தாண்டி நான் போக வேண்டியதாக இருக்கும். இல்லைனா உன் கூட இருப்பேன்டி, ஆசையாக இருக்குடி உன் கூட என் லைஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணோன்னு. ப்ளீஸ் டி சொல்லுடி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் அவனுடைய ஷோல்டரை பிடிச்சிட்டு பொறுமையாக நீல் டவுன் பண்ணி, ஐ லவ் யூ மை புருஷா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஏன்னா உங்களாலையும் அந்த டியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நீங்கள் 2 பேருமே அட் அ டைமில் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த கிஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக, ரொம்ப கஷ்டமாக டஸ்ட்டோட கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் சிக்கையை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. சிக்கை அப்படியே பாவமாக உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். கையெடு சிக்கை, சாரிடி, அது ரொம்ப நாள் ஆச்சா, நீயும் நானும் ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்துருக்கோம், அதான் அதுக்குன்னு இப்படியா கடிச்சு வைப்ப, நீ உன்னை விட்டுருக்கவே கூடாது ஜேகே அப்படின்னு ஜேகேவை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. அது பார்த்து தாண்டி பண்ணேன், ஆனால் டெம்ட் ஆகிட்டேன்டி, செம்மையாக டெம்ட் ஆகிட்டேன். எங்கெல்லாம் கடிச்சு வச்சுருக்க நீ அப்படின்னு ஜேகேவை முறைச்சி பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே குழந்த மாதிரி உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே அவனுடைய ஃபேஸ் பக்கத்தில் வச்சுட்டு, திட்டாதுடி, நான் பாவம் இல்லை, என் குழந்தை தானே, உன் குழந்தை தானே, நீ என் குழந்தையா, அதான் அங்கே கடிச்சு வச்சுருக்கியா? அதுவா, என்னை லைட்டாக பொசசிவ் ஆகிடுச்சிடி. நான் ஃபஸ்ட்டு அதை டேஸ்ட் பண்ண பிறகு தான் அந்த உள்ளே இருக்கானுங்களே அவனுக்கு டேஸ்ட் பண்ணோம். ஏன்னா நீ பொண்டாட்டி, எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம். அது நம்ம குழந்தைங்க, இருந்தாலும் நான் தான் உனக்கு எல்லாருமே ஃபஸ்ட்டாக இருக்கணும். அவனுங்க அப்புறமா வருவானுங்க, அவனுங்களோ பாப்பாவோ, ஆனால் நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டாக இருக்கணும். அதான் அதுக்குன்னு இப்படியா கடிச்சு வைப்பேன்? நான் இப்போ கடிக்கலாம், அவனுங்க அப்புறமா வந்து கடிப்பாங்க. அதான் எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அப்படியே அந்த இடத்துல லைட்டாக ரப் பண்ணுறான். அவங்களுக்கு செம்ம சென்சிட்டிவான ஒரு ஸ்பாட் அது. இங்கே கையெடு, எனக்கு இந்த இடத்துல கை வைக்க பிடிச்சிருக்கே. இத்தனை நாள் பேபி பொம்மை தான் பிடிக்கும் அப்படின்னு அங்கே தடவிட்டு இருந்தா, இப்போ நான் மேலே தடவிட்டுருக்கேன். பேபி பொம்மை பிடிக்கும், ஆனால் இது எப்போ என்னுடைய சூப்பர் ஃபேவரட் ஆகிடுச்சு அப்படின்னு கிட்ட கிஸ் பண்ணலான்னு வரான். நீங்கள் அவனுடைய லிப்ஸ் அடி பிடிச்சிட்டு, சூப்பர் ஃபேவரட்டா, இது அவனுங்க வந்தால் சொல்கிறேன். பொண்டாட்டி அதெல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்குதுடி, அவனுக்கிட்டலாம் சொல்லக்கூடாது. ஓகே, ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது. ப்ராமிஸ் பண்ணு, இது உனக்கு எனக்கும் மட்டும் இருக்க ப்ராமிஸ். இந்த வேர்ல்டில் நீ நானும் மட்டும்தான். ஈவன் இதோ இங்கே உள்ள 2 பேர் இருக்காங்களே, அவங்க கூட வரக்கூடாது, வர மாட்டாங்க. நம்ம 2 பேரும் மட்டும்தாண்டி. எனக்கு நீயும் நானும் மட்டும்தான் அப்படின்னு ஒரு மாதிரி அவன் வாய்ஸ் லைட்டாக மாறுது. நீங்கள் ஜேகேவை லைட்டாக ஷாக்காக பார்க்குறீங்க. அப்புறம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, பயப்படாதடி, அவனுங்க என் பசங்க, அவன் மேலே நான் பொசசிவ் ஆகும் போதெல்லாம் உன்னை வச்சு செய்வேன். ஆனால் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அவனுக்கு செகண்டு தான். ஓகே, லவ் யூடி, செம்மையாக லவ் பண்ணுறேன் நான் உன்னை அப்படின்னு உங்களை அப்படியே மறுபடியும் ஓர போகிறான். வேணாம் செக்கே, அது லைட்டாக மட்டும் அந்த இடத்துல கிடச்சிக்கிறேன்டி அப்படின்னு மறுபடியும் கிட்ட வரான். ஓகே கைஸ், எல்லோரும் கஷ்டப்பட்டீங்க, ஜெக்கிக்கு லவ்வே தரல நீங்கள் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஆஃப் ஸ்டோரிக்கு மேலேயும் திட்டிருப்பீங்க. என்ன இப்படி ஜெக்கேவை அழுக விடுறீங்களே, கஷ்டப்படுத்த விடுறீங்கன்னு அட் லாஸ்ட் ஈ வாண்ட் த லவ் விச் ஹீ ஃபெல். ஜேகேவை ஃபஸ்ட்டே குழந்தைக்காக மன்னிச்சிருந்தா லவ் வந்திருக்காது வயனுக்கு ஜேகே மேலே. அவளாக ஃபீல் பண்ணான் ஜேகேவோட லவ் எவ்வளோ தூரம் போகுதுன்னு அதனால தான் வயன் ஜேகேவா அந்தளவுக்கு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஜேகேக்கும் வயன் மேலே அப்சஷன் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்கே ஜேகே
ஜேகேவை என்னை மன்னிச்சிருந்தானா அது ஒரு மன்னிப்பாக மட்டும்தான் இருந்திருக்குமே தவிர அது ஒரு லவ்வாக இருந்திருக்காது. இப்போ ஜேகே எவ்வளோ கஷ்டப்படுறான். அவள் இல்லைனா இவன் இல்லை. அந்த சுச்சுவேஷன் போன பிறகு தான் அவளுக்கு ட்ரூவான லவ் வந்திருக்கும் ஜேகே மேலே. ஸோ அந்த லவ் ஃபாரெவராக இருக்கும். அந்த லவ் அவங்களுடைய லைஃப்பை ரொம்ப அப்சஷனாக பொசிஷனாக ஒரு லவ்லியாக ஒரு எல்லாமாவே வந்து அவங்கள கொண்டு போகும். எப்படி இருந்துச்சு இந்த ஸ்டோரி? கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய்.